வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது 2024 தகுதி தேர்வுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் நம்ம இப்போது. சுடர் விளக்கு அப்படின்னா தூண்டுகோல். சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருபொருள் தருக. தலைனா முதன்மை, சிரம். தலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தலை அஜின்னு சொல்கிறோம்ல, முதன்மை சிரம் அப்படிங்கிற மீனிங் வருது. இருபொருள் தருக. நிறைனா எடைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சால்பு எடை. இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 டைம் 3 டைம் கேட்டிங்க அப்படின்னா இதில் இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, ஒரு தரவு கொடுத்துட்டாங்க. அந்த தரவுலேருந்து கேள்வி கேட்குறாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான் ரொம்ப. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணியின் ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது, கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. அதாவது மேலே பேராக கொடுத்து அந்த பேராவை வந்து 2 டைம் 3 டைம் படித்து நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் அழைக்கப்படுவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். மேலே ஒரு கேள்வி கேட்டு 5 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க கீழே. அடுத்து வந்து சொல் பொருள் பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்து அழுவம் வங்கம் அப்படின்னா பெயர் திரிச்சொல். அழுவம் வங்கம் அப்படின்னா பெயர் திரிச்சொல் ஒன்றுக்கு. இயம்பினான் பயின்றால் அதுக்கு வந்து வினை திரிச்சொல். ஒரு வினை வந்து அங்கே அழுவம் வங்கம் அப்படிங்கிறது வந்து வங்கம் வங்காள விரிகுடா அல்ல வங்காளதேசம், அது வந்து பெயரில் வருது, அதனால் பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றால் அப்படிங்கிறது வந்து பெயர் ஒரு ஆள் பண்ணுறது, அதனால் மாற்றி சொல்லிட்டேன். பயின்றால் அப்படிங்கிறது ஒரு வினை, பயில்றது படிக்கிறது, அதனால் வினை திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ன மான அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இடைத்திரிச்சொல். கூர்களி நமக்கு தெரியும் உரிச்சுத்துறையில் என்னென்னு, அந்த உரிச்சுத்துறை தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும், அதாவது படித்தோம்னா நம்மளுக்கு வந்து முற்று பெற்று ஒரு சென்டென்ஸாக ஒரு தொடராக வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து தெரியும், படிக்கிறப்பே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ 2வது அதிகாரம் கொடுத்துருங்க பாருங்களேன். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு தொடர் நீட்டாக முற்று பெற்றுச்சு உங்களுக்கு. இதே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும், எப்படி எங்காச்சும் வார்த்தை வருமா? நம்மளுக்கு வராது. இதை படித்து பார்த்துக்குங்க, இது ஈஸியான கேள்வி தான். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இனிய சொல்லையே வெளிநிலமாக கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தது பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெழுதுக. ஆன்சர் வந்து ரெண்டும் கொடுத்துருக்காங்க. பா அப்படின்னா பாக்கல், பன்மை விகுதி. பா அப்படின்னா பாக்கல், ஈ அப்படின்னா ஈக்கல், கா அப்படின்னா வேற வரும் உங்களுக்கு, காக்கல்னு கொடுத்துருக்காங்க. மடு அப்படின்னா மடுக்கல்னு கொடுத்துருக்காங்க. தப்பு அது ரெண்டும் வந்து தவறு. சரிங்களா? அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்துறதுங்க. நம்மளுக்கு தெரியும் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். கூற்று காரணம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இது வந்து தவறு. இந்தியாவில் வந்து காற்றாலை உற்பத்தி செய்கிறாங்க, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து கூற்றாக கொடுத்துட்டாங்க. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துகளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. இது வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை அப்படின்னா கூடை, அதாவது கூடை முடை. சரிங்களா? பால் முடைன்னு வராது, இலை முடை வராது, மாலை உடை படிச்சினால் தெரிஞ்சிருக்கு. கூடை முடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒளி மரபு நம்ம சொல் கொடுத்துட்டாங்க. அகவும், மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும். அப்படி ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு.
நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து இப்போ போட்டுடலாம். தெரியாததை மட்டும் இதில் படித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் அதுதான் வரும். மேலும் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நம்ம வராது. எனவே மரங்கள் அதுவும் வராது. ஆதலால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படையும் வராது. அது வந்து ஏன்னா ஒரு காரணமாக வருது உங்களுக்கு. சரிங்களா? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும் இதெல்லாம் நியூஸ் பார்த்தோம்னாலே நம்ம தெரிஞ்சுக்குவோம். மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர் மரவேர். போயிடும். இம் வந்து போயிடும். உங்களுக்கு மெய்யெழுத்து வந்து போயிடும். நாட்டுப்புறம் கூட்டல் பாடல். இது படித்தோம்னாலே நம்ம தெரிஞ்சிடும் நாட்டுப்புற பாடல்னு ஈஸியாக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். அதாவது இணையான எழுத்து வலுவுத்துறை வந்து நீங்கள் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். இன்னைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். அதுதான் வந்து நம்மளுக்கு சரியான விடை. அப்போ காஃபி அப்படின்னா நம்ம குழம்பி நீர் அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கணும். நிறுத்துக்குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஓ அப்படின்னாலே நமக்கு வந்து ஆச்சரியக்குறியாங்க வரணும். நம்மளுக்கு மிச்சம் 3 தொடர்லையுமே வரல. ஃபஸ்ட் தொடரில் மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. மயிலாப்பூர். மயிலை எந்த ஊரோட மறுவூதான் என்ன மயிலாப்பூர் அப்படின்னு வந்திருக்குது. சரிங்களா? தஞ்சாவூர், தஞ்சை அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறது வந்து தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம சொல்லி மாறி இருக்குது மறுவு பெயர்கள். பிறமொழ சொற்களுக்கான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. ஒஞ்சி அப்படிங்கிறது ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என கூறுவது இனமொழி விடை. அதாவது கேட்குறதுக்கு டைரெக்டாக பதில் சொல்லவை. பாடத் தெரியுமானா பாடத் தெரியும்னு சொல்ல, பாடத் தெரியாதுன்னு சொல்ல. சரிங்களா? அதுக்கு இன்னொரு விடையை சொல்கிறான். அதுக்கு இன்னும் இனமாக்குறது. அதனால் இனமொழி விடை. கலைச்சொல்லின் பொருளறிந்து பொறுத்துக. டிசீஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நோய். சைடு எஃபெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பக்க விளைவு. ஜெனி அப்படின்னா மரபணு. அலர்ஜினா ஒவ்வாமை. இது ரொம்ப எளிமையாகவே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அடுத்தது லீடர்ஷிப் அப்படின்னா கலைச்சொல். தலைமை பண்பு. தலைமகன் வராது நம்மளுக்கு. ரொம்ப ஈஸியான எளிமையானதாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிய. செய்யப்பாட்டு வினை நம்ம தெரியும். செய்வினை செய்யப்பாட்டு வினை. பட்டதுன்னு வந்துச்சுனால முடிஞ்சது. அதுதான் வந்து நம்மளுக்கு செய்யப்பாட்டு வினை. அதுன்னு முடிஞ்சதுனால பத்திரம் பதிவு செய்யப்பட்டது அதுன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து செய்யப்பாட்டு வினை. தன்வினை தொடரை கண்டறிய. நம்ம செஞ்ச மாதிரி இருந்திருக்கோ அதுதான் வந்து தன்வினை தொடராக வரும் நம்மளுக்கு. பதவியை விட்டு நீங்கினான். பதவியை விட்டு விலக்கப்பட்டான் அப்படிங்கிறது வந்து வேற ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க. பதவியை விட்டு நீக்கினான் அப்படிங்கிறது வந்து வேற ஒருத்தரை பண்ணிக்கிறாங்க. பதவியை விட்டு நீக்கப்பட்டான் அப்படிங்கிறது வந்து வேற ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க. நீங்கினான் அப்படின்னா அவன் வந்து பதவியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மீனிங் வருது நம்மளுக்கு. அரசுக்கு விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும். அப்போ அங்கே அதுக்கு தான் கேள்வி வரணும். என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என கூறுவது பார்த்தீங்களா? மேலே ஒரு கேள்வி, அதே கேள்வி திரும்பவும் மறுபடியும் ஒரு கேள்வி. அப்போ நம்ம இதில் வந்து படிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த இலக்கணம் படிக்கிறப்போ உருவது குரல் விடை அப்படின்னா என்ன தெரியணும், சுட்டு விடைனா என்ன தெரியணும், நேர் விடைனா என்ன தெரியணும், இனமொழி விடைனா என்ன தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் எழுத முடியும். இந்த கேள்விக்குண்டான விடை வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிய. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று இது வராது. மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று இதுவும் வராது. பூக்கும் மலர் குளத்தில் அதுவும் வராது. ஃபஸ்ட்டு வந்து தான் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? படித்து பார்த்தோம்னாலே வாய் விட்டு எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு நம்ம கண்ணை மூடி வாய் விட்டு நல்லா ஒரு டைம் அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு மறுபடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். சரியான தொடர் எழுதுக. கண்டறிந்து எழுதுக. போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு வருமா? இயற்கையோடு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம அதை ஃபஸ்ட் லைன் படித்தோம். நம்மளே அரேஞ்ச் பண்ணிடலாம். அதையே மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான்னு நம்ம ஃபஸ்ட் லைன் படித்தோம். நம்மளே அரேஞ்ச் பண்ணிடலாம். சரியான தொடர் இது கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால். கரெக்டு தான். பரிசு பெற்றாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் வராது, கடைசியில் தான் வரும். இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக அது அப்படியும் வராது. அப்போ அந்த லாஸ்ட் ரெண்டுமே உண்மையாக இது ஒமிட் பண்ணிடுவோம். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்தல் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் எழுத்து உயிர் எழுத்து வரும், ரெண்டாவது வந்து ஆயுத எழுத்து வரும், மூணாவது வந்து உயிர்மெய் எழுத்துக்கெல்லாம் வரும் நம்மளுக்கு. உயிர்மெய் எழுத்து வரும், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெய் எழுத்து வரும், அதுக்கப்புறம் தான் வந்து உயிர்மெய் எழுத்து வரும். அந்த வரிசையில் தான் நம்ம வந்து அகர வரிசைப்படுத்தணும். உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். சரிங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதுவுமே. வேர்ச்சலுக்குரிய வினையாரணையும் பெயர். தா அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். தந்தவன். தா அப்படின்னா தந்தவன். தருதல் அதெல்லாம் வராது உங்களுக்கு. தந்தவன். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. பனி.
சரிங்களா? பண் அப்படிங்கிறது இணையற்ற சொல். படிக்கணும், கரெக்டாக படிக்கணும். நம்ம இணையான சொல்னு போற்றக்கூடாது. இணையற்ற சொல். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். பூ மனம் வீசும் 2 சொல்லினா வராது. 2 சொல்லினானா நம்ம மனசு. சரிங்களா? 3 சொல்லினா தான் வரும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வனப்பாதுகாவலர், ஃபாரஸ்ட்ரி, வைல்ட் அனிமல்ஸ். பாதுகாவலர் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுன்னு கொடுத்துட்டு, வனப்பாதுகாவலர் அப்படின்ட்டு வைல்டு அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் எப்படி பேர் அதுக்கு வரும்? வன விலங்குகள் அப்படின்னா ஜங்கிள். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜங்கிள் வராது. உங்களுக்கு காடுனா ஐலாண்ட், ஐலாண்ட்னா தீவு நம்மளுக்கு வராது. வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. சரியான மரபு சொல்லை ஆந்தை அலரும். பொருந்தா சொல்லை கண்டறிய. கிணறுனா பொருந்தா சொல். கிணறுனா கேணி நமக்கு தெரியும். சித்தம்னா உள்ளம் தெரியும். ஆழினா கடல் நமக்கு தெரியும். ஊழினா உலகம் வராது நம்மளுக்கு, அதுதான் தவறு. உரிச்சொல் அல்லாதது சாலை, தவ, நனி, கூர்கலை, தட, உட அப்படின்னு வரும் இல்லைங்க, அதில் போக சில மட்டும் தான் வந்திருக்குது நம்மளுக்கு. அதுதான் உரிச்சொல் இல்லாதது. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. அவர், யான், யாம், யாங்கள் இதெல்லாமே வேற வருது. அவர் அப்படிங்கிறது அடுத்தவங்களை குறிக்குது. யான், யாம் நம்மளை சொல்கிறது. யான், யாம், யாங்கள் நாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே அவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வராது. அருகுறை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. அருகுறை அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம் போட்டிருக்குது. அதுக்கு எதிர்ச்சொல் தொலைவில்னு வருது. ஒரு பொருள் பல சொற்கள் எழுதுக. இதழ் அப்படின்னா நாளிதழ், உதடு. நாளிதழ், உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. இதெல்லாம் எதை குறிக்கும் இடம்னா ஒரு தன்மையை குறிக்குது. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஸ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய. சரியான இணைப்புச் சொல். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்நாடு மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய. குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிய. பொலி போலி. போலி. பொலினா பொலி அழகு, போலினா சாயல். சரிங்களா? போலி பத்திரம் நம்ம சொல்கிறோம்ல, போலி டியூபிள் கேட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த சாயல். பேரு. பெருனா பெரிய, பேருனா பெயர். சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை. சொற்களை படம் கூட்டு பெயர் அவங்களே கொடுத்துட்டான். பழக்குவியல்னால வராது, பழக்குலை அப்படி தான் வரும் நம்மளுக்கு. சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு கூட்டம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆட்டு மந்தை. சரிங்களா? ஆட்டு மந்தை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மைனா நம்மளுக்கு தெரியும், அதாவது சிங்குலர் ப்ளூரல் வர மாதிரி. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இதுதான் கரெக்டான ஆன்சரு. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான். அவர்கள்னு கொடுத்துட்டாங்க, வரவேற்றான்னு வராதல்ல. அவர்கள் அடுத்தது பாருங்கள், சீல அவர்கள் வரவேற்றன. அவர்கள் அப்படிங்கிறது உயர்வு, நம்ம வரவேற்றன அப்படிங்கிறது அக்ரணிக்கு போயிடும். ஸோ அதுவும் வராது. அவர்கள் வரவேற்கின்றன ஃப்யூச்சருக்கு போயிட்டாங்க. அடுத்தது அதுவும் வராது. அடுத்தது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான். அப்படி வராது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். அதுதான் வரும் நம்மளுக்கு. சரிங்களா? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள். கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள்னு வராது. ஏன்னா ஒருவரை ஒருவர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் ஓடினர் தான் வரும் நம்மளுக்கு. சொல் பொருள் பொறுத்துக்க. வித்துனா நமக்கு தெரியும், விதை. களைனா வேண்டாத செடி. அடுத்தது ஈன அப்படின்னா பெற. நிலன் அப்படின்னா நிலம். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் அப்படின்னா ஊர் அப்படி தான் வரும் நம்மளுக்கு. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் அப்படி வராது. ஊர். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடரில் அதே தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்.
பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு, யாண்டுனா எங்கு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு, உரு அப்படின்னா அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல். கொம்பு, கிளை அப்படின்னா கொம்பு. தவறான இணையை கேட்டிருக்காங்க. செவ்விலக்கியம்னா கிளாசிக் லிட்ரேச்சர் கரெக்டாக இருக்குது. காப்பி இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர் கரெக்டாக இருக்குது. பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் கரெக்டாக இருக்குது. நவீன இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர் வராது. சரிங்களா? ஃபோக்னா நம்ம நாட்டுப்புற இலக்கியம் சொல்கிறோம்லங்க அது. குரில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம், வெள்ளம், இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளம் வந்து இனிப்பு, ரெண்டாவது வெள்ளம் வந்து வெள்ளம் வந்துடுன்னு சொல்லி ஓடுறோம்ல, அந்த ஓடும் நீர். மாலை, மாலை அப்படின்னா பூ மாலை, மாலை பொழுது. ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்றுன்னு கொடுத்துக்கிறாங்க. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் எழுத முடியும். வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. உன் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு தான் கேட்போம் ஒழிய ஏன் அமைந்துள்ளது, யாது அமைந்துள்ளதெல்லாம் கேட்க மாட்டோம் நம்ம. நாயன்மார்கள் எத்தனை பேர் தான் கேட்போம் ஒழிய என்ன பேர், ஏன் பேர், எப்படி பேர்லாம் கேட்க மாட்டோம். முருகன் வந்தான், வந்தான் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாங்க சாமி வாங்க. எழுத்து வழக்கு தொடர், வழக்கு கேட்டிருக்காங்க. வாங்கல், வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படிங்கிறதா ஆன்சர் வருமாம்மா. சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதா எழுப்புறேன், இதோ எழுப்புகிறேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எழுதுறது. படிக்கிறப்ப இதோ எழுப்புறேன், எழுந்து அவனை எழுப்பிவிட்றான் அப்படின்னா இதோ எழுப்புறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது அதுதாங்க இது. சரியான எழுத்துக்குறிகள் கேட்டிருக்காங்க. யாழினி நிலாவிடம் கமா வந்துடும். சரிங்களா? யாழினி நிலாவிடம் கமா வந்துடும். நாளை சென்னைக்கு போகலாம், ஒரு கொட்டேஷன் போட்டுடலாம். என்று கூறினால் ஒரு ஃபுல் ஸ்டாப். அதான் டிசி தான் ஆன்சரு. பார்த்துக்குங்க இது நல்லா கரெக்டாக. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெட்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, அங்கே தான் உங்களுக்கு கமா வரும். வெட்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. சரிங்களா? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு, எரடுனா இரண்டு, எரடு அப்படின்னா இரண்டு. வாலண்டீர் அப்படின்னா தன்னார்வலர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நீ படிக்கவில்லையா என்ற வினாவுக்கு நான் எழுதுவேன். இதே தான் கேட்டிருக்காங்க பாரு. இனமொழி விடையே 3 கொஸ்டின் கேட்டாங்க ஒரே கொஸ்டின் பேப்பரில். இனமொழி விடை மட்டுமே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, நம்ம எழுதுனா மட்டும் இப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ படித்தாயா இதே போது நீயே படி அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை ஏவல். அவங்களையே திருப்பி மறுபடியும் படிக்க சொல்கிறது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள். தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால், திருக்குறள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். 20 அதிகாரம், 200 திருக்குறள் நல்லா படித்தா தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள். ஊமை கூறும் பொருளை காண்க. ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பொறுத்து கொள்ளுதல். ஊமை கூறும் பொருள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள், அவளே அவள் வேலை செஞ்சுக்கிறா, அதனால் வந்து தன்வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். யாரை வந்து நம்ம உயர்திணை என்று சொல்லுவோம். சரிங்களா? அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்நியர், ரெண்டாவது அரிது, இரவலர், ஈதல். அ ஆ இ. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்துனா அடங்கி போகிறது, பணித்துனா கட்டளையிடுறது. அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசையில் எழுதுக வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த கேள்வி இடம்னா மிஸ் பண்ணிடாதுங்க. எல்லாமே இப்போ எல்லாமே இலக்கணத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சினாலே எழுதிடலாம். அகரவரிசையில் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது உயிரெழுத்துக்கள், ரெண்டாவது எழுத வேண்டியது ஆயுத எழுத்து இருந்துச்சுன்னா ஆயுத எழுத்து, மூணாவது எழுத வேண்டியது மெய்யெழுத்துக்கள். அதாவது 3வது வரிசை மெய்யெழுத்துக்கள் வருதான், அதாவது மெய்யெழுத்துக்கள், அடுத்தது தான் வந்து உயிர் மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? இந்த வரிசை தான் நம்ம எழுதணும். பெயர் சொல்களை அகரவரிசையில் எழுதுக. அங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட, வேர் சொல்லை வினைமுற்றாக்கு. நட அப்படிங்கிறது ஒரு இது செல்லு. நடந்தவன், நடந்தான். வினைமுற்று அப்படின்னா நடந்தான். வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர்கள். பொறு அப்படின்னா பொறுத்தார், பொறுத்தார். வினையால் அணையும் பெயர்களே 6 இருந்தால் அது நம்மளுக்கு வரும். கொடு, வேர் சொல்லின் தொழில் பெயர் கொடுத்தல், கொடுத்தல்.
சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல்லி யாருன்னா சாந்தமாகிறான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கோபமாகிறான். பீடு எனும் சொல்லின் எதிர்ச்சொல்லி யாருன்னா இழிவு. பீடுனா இழிவு. பீடு எனும் எதிர்ச்சொல்லினா இழிவு. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு குடல் அடக்கி. செம்பயிர் பிரித்தெழுதுக செம்மை குடல் பயிர். சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகானே கொடுத்துட்டான் பாரு. பிரித்தெழுதுகன்னு சொல்கிற வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க பாரு. பிரித்து குட்டல் எழுதுக. கிராஃப்ட் கைவினைப் பொருள்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் வந்து கிராஃப்ட் அப்படின்னா கைவினைச் சொற்கள். கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். சந்திப்பையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. சரிங்களா? இந்த பகுதி 100 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம். கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்குமே.